வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்புட் பாக்ஸ் வித் மேக்ஸ் அண்ட் மின் ரேஞ்ச் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இந்த HTML பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100லேருந்து 300 தான் வேல்யூ செட் பண்ணுற மாதிரி நம்ம ரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து 500 அப்படி வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 300 காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனையாக ஓகே கொடுத்தாலும் ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் காமிக்கும். இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ HTML கோடிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட் பாக்ஸோட ஐடி பார்த்தீங்கன்னா ID1. டைப் பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸோடைய டைப் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். அது நீங்கள் ஜாப்ஸ்கிரிப்ட் போது தான் வேலிடேட் பண்ணணும். மேக்ஸிமம் மினிமம் உடைய ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100, மேக்ஸிமம் 300. இது வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். எது மூலமாக வேலிடேட் பண்ணலாம்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக வேலிடேட் பண்ணணும். ஸோ அது கீழே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட்டன் ஆன் கிளிக் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். ஸ்கிரிப்டில் டேக்குள்ள இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். நீங்கள் பட்டன் கிளிக் பண்ண உடனே, அதாவது இன்புட் பாக்ஸில் நீ வேல்யூ கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ எம்டியாக கொடுத்தோடனே ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வரும். ஸோ இன்புட் பாக்ஸை நீ வேல்யூ கொடுத்து இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்கிரிப்ட் அப்படி கால் ஆகும். இந்த ஸ்கிரிப்டில் என்ன எழுதிக்கோன்னா C1 ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். C1 ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மூலமாக ஒரு டேக்கை நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். என்ன டேக்னா ID1 ஒரு டேக்கை நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன டேக்னா இன்புட் பாக்ஸ் உடைய ஐடியை நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம வேலிடேட் பண்ணுறோம். இஃப் கண்டிஷன் மூலமாக வேலிடேட் பண்ணுறோம். C1 டாட் செக் வேலிடிட்டி. இஃப் நாட், அதாவது அதோட வேலிடிட்டி வந்து சரியா இல்லைன்னா, அதாவது இஃப் நாட் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், வேலிட் மெசேஜ் அப்படின்னு வரும். அது எப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இது பார்த்தீங்கன்னா டெமோ ஒரு ஐடியா பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஐடியா பாயிண்ட் பண்ணியிருக்கு பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃபில் அந்த வேலிடேட் மெசேஜ் வரும். C1 டாட் வேலிடேட் மெசேஜ், அதாவது எரர் மெசேஜ் மாதிரி வரும். C1 டாட் இதில் வேலிடிட்டி வந்து சரியா இல்லைன்னா எரர் மெசேஜ் வரும். 2 வேலிடிட்டி இருக்குது இந்த ப்ரோக்ராமில், 2 வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்ததுன்னா ஒரு வேலிடிட்டி மெசேஜ் வரும். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி நீங்கள் அது வேல்யூ கம்மியாக கொடுத்தீங்கன்னா, 100ஓட கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வருது. ஸோ எம்டியாக கொடுத்தாலும் இந்த C1 டாட் வேலிடேட் மெசேஜ் அதே மெசேஜ் தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஏதாவது மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் எரர் அப்படி ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் வந்து ஓகே வெறுமையாக கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் எரர் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து 5 அப்படின்னு கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் எரர் வரும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் 5 கொடுக்கேன், 5 கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் எரர் தான் வரும். ஸோ வேலிடேட் மெசேஜ் வந்து அதை பொறுத்து மாறும். ஸோ எம்டியாக இருந்ததுன்னா அதோடைய மெசேஜ் வரும், வேலிடேட் மெசேஜ். நீங்கள் வந்து வேல்யூ 100ஓட கம்மியாக கொடுத்தாலும் அது வேலிடிட்டி மெசேஜ் காமிக்கும். 300ஓட அதிகமாக கொடுத்தாலும் வேலிடேட் மெசேஜ் வரும். அதோட செக் வேலிடிட்டி செக் பண்ணுவோம். C1 டாட் செக் வேலிடிட்டி இது வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் செக் வேலிடிட்டி. இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்புட் பாக்ஸோடைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸ் மீனோடைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் செக் வேலிடிட்டி. அந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவும் இது பார்த்தீங்கன்னா வேலிட் மெசேஜ் இருக்கலாம், இதுவும் வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ C1 டாட் வேலிட் மெசேஜ் இதுவும் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது வேலிடேட் மெசேஜ், அதாவது எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகும்.